அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசியில் மகம், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆற்றல் காரகன், ஆன்ம காரகனான சூரியன், ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு தெய்வ அருள் எப்போதும் இருக்கும். மற்றவங்களுக்கு வழிகாட்டும் பொறுப்புகள் தானாகவே உங்களை வந்து சேரும். பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் நிலையில் மாற்றங்கள் உண்டாக்கும் மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் திடீரென சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யும் முயற்சியை மேற்கொள்வீங்க. வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீங்க. அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலையெல்லாம் சிலருக்கு ஏற்படும். இதுவரையில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லா விதமான சங்கடங்களில் இருந்தும் விடுவிக்கும் நிலையில் மே 1, 2024 முதல் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறதுனால பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். வியாபாரம், தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் செய்யும் முன்னாடி பல முறை யோசிக்கணுங்க. சனி பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் சங்கடங்கள் ஏற்படும். நட்பு வட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். கேது பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதால் குடும்பத்தினரை அனுசரித்து போவதன் மூலம் சங்கடங்கள் எல்லாம் தீரும். சுக்கிரனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். பணவரவு திருப்தி ஏற்படும். புதன் பகவானின் சஞ்சார நிலையால் சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெண்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகிறதுனால நெருக்கடிலாம் நீங்கும். நட்பு விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் தேவை. வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னாக்கா வார்த்தைகள் வழியே தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் விளைச்சலில் கவனம் செலுத்துவதால் எதிர்பார்த்த பண வருமானம் வரும். அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செய்கிறது நல்லது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். சந்திராசிரமம் மே 6, 7. அடுத்தது அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 16, 19, 25, 28, மே 1, 10. அடுத்தது பரிகாரம், விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்த சங்கடங்கள்லாம் தீரும். அடுத்தது பூரத்தை பற்றி பார்க்க போகிறோம். கலத்திரகாரகன், கலைக்காரகன், அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன், ஆன்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் எப்போதுமே இருக்குமுங்க. எடுத்த காரியங்களை வெற்றியாக்கும் வல்லமை இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதம் எதிர்பார்த்த நன்மைகளை தரும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலைகளாலும் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலும்
இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய முயற்சி வெற்றி பெறும். வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும் என்றாலும் பணியாளர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சிலர் மேலதிகாரியின் கண்டிப்புக்கு ஆளாக நேரலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவானும் இடம் மாறதுனால நெருக்கடிகள்லாம் அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனை தோன்றும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். கும்பசனியால் குடும்பம் நண்பர்கள் மூலம் சங்கடங்கள்லாம் தோன்றும். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். நல்லா பழகி வந்தவங்களும் உங்களை விட்டு விலகி போவாங்க. தொழில் வியாபாரத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கூடுதல் கவனம் தேவை. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோணும். என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். நோய் சிகிச்சையால் சரியாகும். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை அனுசரித்து போவதுடன் எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தர வேணாம். விவசாயிகள் விவசாய பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. கலைஞர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு மேற்படிப்பு கனவு நிறைவேறும். சந்திராஷ்டமம் மே 7, 8. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 19, 24, 28. மே 1, 6, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது மகாலட்சுமியை வழிபட மனக்கவலை தீரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். பெருமைக்கும் பேரொழிக்கும் அனைத்து சக்திகளுக்கும் காரகனான சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த உங்களுக்கு செல்வாக்கு என்பது எப்போதும் இருக்கும். பிறக்கும் சித்திரை மாதத்தில் நட்சத்திர ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைவதால் கடந்த மாதங்களில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். மாதத்தின் முற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறாம். விருப்பங்கள் பூர்த்தியாகும். என்றாலும் பிற்பகுதியில் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால எதிர்பாராத நெருக்கடி தோன்றும். குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உண்டான நெருக்கடிகள் குரு பகவானின் பார்வையால் விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினர் வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு வார்த்தைகளில் கவனம் தேவை. இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாதத்தின் பிற்பகுதியில் மாற்றம் ஏற்படும். பெண்கள் எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டுவது சங்கடத்தை ஏற்படுத்தும். சப்தம ஸ்தான சனியால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். புதிய முயற்சிகளில் யோசித்து அதன் பிறகே ஈடுபட வேணும். பணியாளர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகலாம். உடன் பணிபுரிகிறவங்க எதிராக மாறலாம். எச்சரிக்கை அவசியம். விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கிறதுல இழுபறியாக ஏற்படும். மாணவர்கள் மேற்படிப்புக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். சந்திராஷ்டமம் மே 8, 9. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 19, 28. மே 1, 10. அடுத்தது பரிகாரம். அதிகாலையில் சூரியனை வழிபட விருப்பம் நிறைவேறும். வாழ்வு வளமாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்களில் சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.